ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கூட குறைச்சி அடுப்பை வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வறுத்துருச்சுன்னு தெரிகிறப்போ ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் ஆற விட்டு ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. 1 கப் ரவைக்கு நான் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா பொடி பண்ணி ரவையோடு சேர்த்துக்கோங்க. இல்லை, ரவையோடு சேர்த்து கூட நீங்கள் அரைக்கலாம். ஒரு ஏலக்காயும் போட்டுக்கோங்க. அதில் இதுக்கு தேவையான நெய், நான் ஒரு 100 கிராம் எடுத்த நெய் அதை சேர்த்து 100 கிராம் எடுத்தேன். அதை நல்லா சூடுபடுத்திட்டு அதுலேயே முந்திரியும் சேர்த்து சூடாக்கிட்டு அந்த ரவையில் கொட்டி கிளறி அதையும் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் 2 சுற்று சுற்றிட்டு அந்த சூடாக கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்பவே நீங்கள் அதில் உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ரவா லட்டு ரெடி. நல்லா அமுக்கி டைட்டாக உருண்டை பிடிங்க. அதை கொஞ்சம் நேரத்தில் டைட் ஆயிரும், உடையாது. ஃபஸ்ட்டு நல்லா அமுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு உங்கள் கைக்கு வரப்போ நல்லா அமுக்கி டைட்டாக உருண்டை பிடிச்சிருங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடும் உங்களுக்கு ரவா உருண்டை. ஒரு 1 வீக் வச்சு சாப்பிட்லாம். நெய் இருக்கிறனால கெட்டு போகாது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.